நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் திரு சப்ரிஸ்டார் புஷ்பவனம் அவர்களை இங்கே மரியாதை நிமித்தமாக நாங்கள் எல்லாம் ஒரு வேலை எடுத்துக்கொண்டு இங்கே வீட்டிலே கொண்டு விட்டு உடனடியாக சென்று விடுவோம் என்ற எண்ணத்தில் தான் நாம் வந்தோம். ஆனால் அவருக்கு இந்த உள்ளூரில் எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது, பெரிய மனிதர்கள் எல்லாம் எப்படி மதிக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஊருக்கு நான் ஒரு 35 வருடத்துக்கு முன்னதாக ஒரு நவராத்திரி விழாவிற்கு அருமை நண்பர் திரு புஷ்பவனம் அவர்களும் பட்டுக்கோட்டையில் டாக்டராக இருந்த திரு சந்திரசேகரன் அவர்கள் ஏற்பாடு செய்யும் ஒரு கச்சேரிக்கு வந்திருக்கிறேன். பேராவூரிலிருந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அறந்தாய்க்கு வந்த உடனே புஷ்பவனம்னா யாரு என்ன செகண்ட் பார்க்கும்போது சார் எனக்கு தெரியுமேன்னு சொன்னார். அப்புறம் தான் சார் நீங்க யார் சார் கேட்கும்போது எங்க ஊர் கச்சேரிக்கு வந்து சொன்னா ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைந்தேன். அதாவது ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்வார்கள், மேன் ஆஃப் பஞ்சுவாலிட்டி, மேன் ஆஃப் சின்சியாரிட்டி, மேன் ஆஃப் ஹியூமானிட்டி. இது மூணுமே அவர்களிடத்தில் இந்த பணியாற்றியதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். இது பஞ்சுவாலிட்டிங்கிறது 9 ஆஃபீஸ்னா 8:45 சாப்பிடுவாரோ சாப்பிடுறதுல கரெக்டாக வந்துடும். தட் இஸ் பஞ்சுவாலிட்டி. சின்சியாரிட்டி, ஒர்க்ல சின்சியாரிட்டி. ஒருத்தருக்கு செய்ய முடியாது, சட்டத்துக்கு புறம்பா இருக்குன்னா கடைசி வரைக்கும் எந்த எம்எல்ஏ இருந்தாலும் செய்ய மாட்டார். அது சின்சியாரிட்டி. ஹியூமானிட்டி, மனிதாயமான மிக்கவர். ஒரு வயசானவர் பத்திரத்தை 10 பத்திரம் இருக்கும்போது கொண்டாந்து கொடுத்துறாருனாக்க அவருக்கு உடனே முதல் மரியாதை கொடுத்து அந்த பத்திரத்தை பற்றி நீங்க வேகமா போங்க, இதுக்கு பேரலாம். இந்த மூன்றையும் கடைபிடித்த சப்ரிஷார்களில் நான் பார்த்து பெருமைப்பட்டவர் புஷ்பவனத்தை தவிர வேறு யாருமே கிடையாது. அதிலும் அறந்தாங்கியிலே நான் 1972ஆம் ஆண்டு ஒரு ஆக்சிடென்டா பத்திரம் எடுத்ததாக வந்தேன். வறுமையின் காரணமாக நான் வந்தேன். அதிலிருந்து இன்று வரை ஒரு சார்பதியாளராக இங்கே பணியாற்றி யாருமே ரிட்டையர்ட் ஆகல. இவர் தான் முதல் சப்ரிஷார். 42 ஆண்டுகளுக்கு பிறகு சார்பதியாளராக பணியாற்றி அங்கே பணி ஓய்வு பாராட்ட நடத்தின முதல் சப்ரிஷார் இவர் தான். அதிலும் இவருக்கு பெருமை உண்டு. எனக்கும் இவருக்கும் ரொம்ப பொருத்தம் உண்டு. கடைசியா நான் அவர் என் மீது நெருங்கிய நண்பராக இருப்பார், அவர் மீது நானும் நெருங்கிய நண்பராக இருப்பேன். 2 பேருமே காட்டிக்கொள்ள மாட்டோம். காட்டிக்கொண்டால் வெளியில் இருப்பவர்கள் தவறாக நினைப்பார்கள். நானும் ஐயர் தான், நான் ஐயங்கார். 2 பேரும் நினைப்பார்கள் ஐயருக்கு ஐயர் இப்படி இருக்கான்னு நினைப்பார். நான் கடைசி வரைக்கும் காட்டிக்கிறதே கிடையாது, அவரும் காட்டிக்கிற மாட்டார். அந்த அன்பினுடைய கடைசி எல்ல அவர் நேற்று ரிட்டையர் ஆகும்போது the last document signed, that is my document. என்னுடைய பத்திரத்துல கடைசி அவர் கையெழுத்து போட்டார். அது எனக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. மேலும் இந்த திருச்செந்தம்பலத்துக்கு அவருக்கு பட்டம் கட்டி இந்த கோவிலிலே மாலை மரியாதையோடு வரும்பொழுது நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி இருந்தேன். எந்த சப்ரிஷாருக்கு இப்படியெல்லாம் கிடைக்காது சார். அவமே வேலை முடிஞ்சோடனே சப்ரிஷார் போயிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். இவங்க 2 பேர் மட்டும் கொண்டாந்து வண்டியில் கொண்டாந்து விட்டு அவன் 4 பேர் போயிட்டு இருப்பான். இந்த ஜெய்ஹிந்த் மன்றம் நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு நல்ல மனிதரை, நல்ல ஒரு அறிவாளியை, நல்ல ஆன்மீக சிந்தனையாளரை நீங்கள் ஆலோசகராக கிடைத்திருப்பது உங்களுக்கு பெருமை, உங்களால் அவருக்கு பெருமை. ஆகவே மதிப்புக்குரிய, நான் பேர் சொல்லக்கூடாது, ஐயா திரு புஷ்பவனம் அவர்கள் இந்த காலத்துக்கு பிறகு அவருடைய எல்லா வளங்களும் பெற்று நல்ல வாழ்வு பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று உங்கள் ஆதரவோடு நீங்கள் அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்து அவர் நீண்ட காலம் வாழ ஆண்டவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.